அவ்வளோ நல்ல குட் பீப்புள். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல் ஸ்டோன்ஸ். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. நாங்கள் எங்கே போகணும், என்னெல்லாம் நடந்துச்சு, ஏன் இங்கே போயிருக்கோன்னு பார்க்கலாங்களா நம்ம. அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஆடி மாதத்தில் எந்தெந்த கோயிலில் போவீங்க, எங்கெங்கெல்லாம் விசேஷமாக இருக்கும்னு எங்களுக்கு டேக் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் உங்கள் நித்யஸ்ரீ. நம்ம ஃபேமிலி விளாக்குள்ளே போகலாங்களா. நாங்கள் காலையில் பரபரப்பாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் குலதெய்வ கோயில் போகிறதுனாலே ஒரே ஜாலி தான். ஃபுல்லாக கெடா விருந்து தான் நடக்கும். நாங்கள் போனாலே, நாங்கள்லாம் குலதெய்வ கோயில் போனாலே ஒரு பெரிய பஸ் பேசிட்டு ஃபுல் குடும்பமும் போகிறோம். 50-60 பேருக்கு மேலே போவோம். சில டைம்லலாம் ஊரே கூட்டிகிட்டு போய் கெடா எல்லாம் வெட்டி நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நாங்கள் வருவோம். அதுதான் எங்களோட ஃபேமிலியோட ரிச்சுவல்னே சொல்லிக்கலாம் நாங்கள். பட் இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போகிறோம். பேசின்னு நல்லா திருப்பத்தூர் வந்துட்டோம் பாருங்க. இதில் அம்மாவும் பேத்தியும் ஒரே ஜாலி தான். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒரே கூட்டங்க. சேக்கட் காலேஜ் முன்னாடிலாம் என்னன்னே தெரியல, ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ திருவிழா கூட்டமாக இருக்காங்களான்னு தெரியல, இல்லை கட்சிக்காரங்க கூட்டமாக இருக்காங்களான்னு தெரியல. எப்போ பார்த்தாலுமே கூட்டமாகவே இருக்குது, டிராஃபிக்காகவே இருக்குது. சரி, நீ இவ்வளோ பேசுகிறியம்மா, நீ எங்கம்மா போகிற, எந்த ஊருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நீப்பத்துறைக்கு போகிறோம். நீப்பத்துறையில் இருக்கிற சென்னம்மாவுக்கு போகிறோம், சென்னியம்மன் கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு நாங்கள் போனது திருப்பத்தூர் போயிட்டு திருவண்ணாமலை ரூட்டு போயிட்டு அங்கேருந்து சிங்காரப்பேட்டையிலேருந்து கட் பண்ணால் நீப்பத்துறைக்கு சென்னம்மா கோயிலுக்கு போயிடலாங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது எங்கன்னா சிங்காரப்பேட்டையில் தாங்க இருக்கும். இங்கே தான் வந்து கோயிலுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாம் வாங்குவோம் சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே வந்து மாலை, பூ ப்ளஸ் பூஜை சாமான் எல்லாமே வாங்க வந்தோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஹாப்பியாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக எங்களுக்கு பூ கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பாருங்க, என் மூஞ்சில் எவ்வளோ பெரிய பெட்டரமாக ஸ்லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு குடும்பமாகவே பண்ணிகிட்ருக்காங்க போல். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சிங்காரப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டு போங்க. பூவெல்லாம் ரொம்ப நல்லாவே தராங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த பூ வந்து எனக்கு கொடுத்தாங்க, அவங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ நல்ல குட் பீப்புள். வி டிசர்வ் டு பி ஹாப்பின்ற மாதிரி அந்த பூக்கார ஆண்டி எனக்கு பூ கொடுத்ததுனால ஒரே ஹாப்பி ஆகிட்டேன் நான். நாங்கள் போய் செலவு வாங்குற கேப்பில் அப்பாவும் பையனும் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க. சோகமாக அந்த என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு பூ கொடுத்த உடனே அந்த ஆண்டி கிட்டேருந்து. ஏன்னு தெரியல, அளவுக்கு மீறின சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நானும் மம்மியும் இப்போ டீ குடிக்க வந்துட்டோம் டீ கடைக்கு. டீ கடையில் டீ குடிக்கிறதுனாலே ஒரு மாதிரி சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் சக்கரை கேட்டோம். ஆஃப் சக்கரை கேட்டால் அங்கே ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு டீ கடை மாஸ்டர் கிட்ட போய் சக்கரை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஏடால் பார்த்தோன்னே ஏடால் மேலே ஆசை வந்துச்சு எனக்கு. சரி, கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னா அவர் ஃபுல்லாக போட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு எனக்கு. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள். அம்மா வீடியோ கூட கவனிக்காமல் டீ சூடு ஆடிடுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு. அங்கே பூக்கடையில் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டாங்க. இங்கேயும் டீ மாஸ்டர் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு. இங்கே இருக்கிறவங்களும் நல்லா சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் சில பல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சரி கோழி வாங்கலாம், கோழி எடுத்து சாப்பாடு செய்யலாம் தான் ஒரு பிளான். கோழியும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா பாருங்கள், எங்கே போனாலும் இந்த பூ கட்டுற பிளானை விடவே மாட்டாங்க. எப்போவுமே இந்த பூ கட்டுறதுனா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. நான் வந்து அவங்க கொடுத்த பூவை வச்சுக்கினேன். பிகாஸ் அவங்க எனக்கு ஆசையாக கொடுத்ததுனால அந்த பூவை தான் வச்சுப்பேன்னு சொல்லி நான் ஆசையாக வச்சுக்கிறேன் நான். அது வந்து மல்லிப்பூ இல்லை, முல்லைப்பூ. அம்மா வந்து பூ கட்ட ஆரம்பிச்சது கரெக்டாக வந்து நீப்பத்துறைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தா காரே மூவ் ஆகலைங்க. அதுக்கு முன்னாடி 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே செம கூட்டம், ப்ளஸ் மூவே ஆகலை. அங்கேயே நின்றுட்டோம் நாங்கள். எக்கச்சக்க மக்களுங்க, வெரைட்டி ஆஃப் காரு, எவ்வளோ வெரைட்டி ஆஃப் லாரிங்க, எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இதில் வேறு ஆட்டோங்க. இதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, கார்லேருந்து இறங்கி வந்து அவர் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணார். இல்லைன்னா அங்கேயே நின்று வந்து போனாங்க. பாருங்கள், பேசினே எங்கள் அம்மா வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 முளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கட்டின பூவு. அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கட்டின பூ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி காரை நிறுத்துறதுக்கே இடமே இல்லைங்க. ஏதோ ஒருத்தர் இந்த சைடில் போனவொடனே நாங்கள் போய் அங்கே சொருகிட்டோங்க காரை. இடமே இல்லை பாருங்கள், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்தே நான் வந்து பீப்பிளை காமிக்கிறேன், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். நீப்பத்துறை சென்னம்மா கோயிலுக்கு இங்கேருந்து காமிக்க உங்களுக்கு வந்து குட்டி குட்டி சத்து தெரியுது. எல்லாம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இங்கெல்லாம் செம தண்ணி வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீப்பத்துறை சென்னம்மாவை ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சி ஒரு டைம் கோபுரம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சுங்க. அவ்வளோ நனைஞ்சி ஃபுல்லாக நனைஞ்சிச்சுங்க. தண்ணி வந்து ஆறாக போயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாததுனால எவ்வளோ பேர் கூட்டமாக எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாச்சு, நம்ம சென்னம்மா கோயிலும் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் வந்து என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படிடா போகிறதுன்ற ஒரு பயமாகவே இருந்தது. போன உடனே பசி வந்துச்சுங்க எனக்கு. காலைல சாப்பிட்டதெல்லாம் இதாகிடுச்சு, ஜீரணமே ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன். அந்த கரும்பு ஜூஸ்
போடுற தாத்தாவே சொன்னார், அம்மா இன்னைக்கு தாம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருத்திகை முடிச்சுட்டு வர ஆடி வெள்ளிங்க, அதனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பிகாஸ் கிருத்திகைக்கு கறி யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் அதை முடிச்சுட்டு எல்லாருமே வந்திருக்காங்க போல். இங்கே பாருங்கள், இருக்கிற கேப்பில் எல்லா இடத்துலையுமே மக்கள் இருக்கிறாங்க, வண்டி நிற்குது, கார் நிற்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் எங்கடா போகிறாங்க, அவனை சொல்லி நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே போயினே இருக்கிறானுங்க. எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபைனலி கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டும். அந்த சூளத்துக்கு எவ்வளோ பேர் அது இதை போடுறாங்க பாருங்கள், மாலை திருஷ்டி எல்லாமே போட்டு. இதில் வேறு திருஷ்டி போடுறேன்னு சொல்லி சாக்கில் திருஷ்டி போட்டு காசு கொடுறான்னு சொல்லி அதட்டி கேட்டு வாங்கியிருந்தாங்க. அதை வேறு பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் பாருங்கள். எதை பண்ணாலுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்கள் பிளானே இல்லாமல் போனனால செம கூட்டத்தில் மாட்டி நெரிச்சின்னு எப்படி போகிறோம் மட்டும் பாருங்கள். உள்ள க்யூ போட்டாங்கங்க, க்யூவில் தான் நின்றுட்டு இருக்கேன். அங்கே தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க, தேங்காவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கேப்லாம் சொருகிட்டு இருந்தாங்க, இதில் வேறு இடிச்சின்னு நெரிச்சின்னு போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அந்த கேப்லேயுமே நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாமே சாமியும் எடுத்தோம், வீடியோவை இங்கேயே எடுத்தோம். அதுலேருந்து ஒரு சார் வந்து இல்லை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மேபி ஊர் தலைவராக இல்லை ஊர் தர்மகர்த்தாவா என்னன்னு தெரியல. அவர் சாமிக்கு ஸ்ட்ரைட்டாக பூஜை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே ஒரு கேப்பில் வந்து பொறி போடுறதும் இல்லை பூஜை போடுறதும் சொல்லிட்டு அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்த எல்லாமே பின்னாடி ஃபுல்லாக அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். பொரியெல்லாம் எவ்வளோ கொட்டுறாங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா இங்கேயும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி தண்ணி வர ஆறு எல்லா இடத்துலையுமே கேப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து சமைச்சிட்டு இருந்தாங்கங்க. நான் வந்து காலையிலே வெல்லம் பொங்கல் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வெல்லம் பொங்கல் ஒரு பக்கெட்டில் போட்டேன், ஸ்டீல் பக்கெட்டில். அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்கங்க. அது ஃபஸ்ட்டு யாருமே பார்க்கல பிரசாதம் கொடுக்குறது. ஸோ எல்லாருமே கூப்பிட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி தான் காலியாச்சுன்னு தெரியல. அப்புறம் பத்தவே இல்லைங்க பிரசாதம். எல்லாருமே வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. எனக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போனால் பிரசாதம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கோயில் போனாலே பிரசாதம் கிடைச்சா. அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு போனாங்க. எங்கள் டேடி பிரசாதம் கொடுக்கும்போது சில பொண்ணு வந்து வெக்கப்பட்டு வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க. அங்கே தண்ணி கூட வரலங்க, எல்லாம் கை கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே ஆற்றுல போனவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேவே கோழி அறுத்து இங்கேவே குளிச்சுட்டு எல்லாமே கழிச்சு பல பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணியில். எங்கள் டேடி கிளம்பி போயிட்டாருங்க. நீங்கள் வந்தால் வாங்க வர கட்டி போங்கன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டாருங்க டேடி. கிளம்பி ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டு நாங்கள் இங்கே சில பல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தவங்க. குழந்தை கேட்டால் குட்டிச்சோறுன்ற மாதிரி கிளிப்ஸு பேண்டு வாங்கினதே வாங்கிட்டு இருந்தேங்க நான். சரி போகிற வழியில் அந்த இரும்பு கடை இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பாத்திரங்கள்லாம் சில இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இரும்பில் வந்து வானல் இருந்துச்சுங்க. அதில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆக்சுவலி இரும்பு சத்து இல்லாதவங்க இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா இரும்பு சத்து ஏறும் சொல்லி கேள்விப்பட்டேன். சரி அதனாலயே வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா எங்கள் டேடி வந்து ஹால்ட் ஆகிட்டு இருந்தார். என்னடா யார் வந்தால் என்னடா நான் பாட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து இங்கே உட்காந்துக்கினாரு. செம கூட்டம் பாருங்கள் மேலே கோயில்லையும். சரி இங்கே போயிட்டு இங்கேயும் பூஜை தட்டெல்லாம் ரெடி பண்ணி கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகினோம். கீழே சென்னம்மா கோயில், மேலே வந்து பெருமாள் கோயிலுங்க. எப்போவுமே ஒரு கோயில் போகும்போது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு டேடி சொன்னார். முதல்ல உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி விநாயகர் சாமி கும்பிட்டு தான் வெளியே போனாங்க. எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க டேடி. இந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி போகணும், இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆக்சுவலி பாப்பாக்கு நான் மையே வைக்க மாட்டேங்க. ஆனால் எங்கள் அம்மா திருஷ்டிக்காக வைக்க பழகிட்டு இப்போ சாமி குங்கும் முதல் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு எரியுதா என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா பேபி ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. என்னால் என்னோட பாப்பாவை தூக்கிட்டு நடக்கவே முடியறது இல்லைங்க. வீடியோவும் எடுக்கணும், ஃபோட்டோவும் எடுக்கணும், பாப்பாவை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு முடியறதில்ல. ஸோ எங்கள் டேடி தான் தூக்கிட்டு நடந்தார். பாவம் அந்த மனுஷன் எங்கே போனாலும் என் பொண்ணை தூக்கிட்டு நடந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி வெயிலுக்கு வெயிலும் இருக்குது, காற்றுக்கு காற்றும் வருது சில்லுன்னு. ஆனால் அந்த அனல் வந்து முடியலங்க, செம்ம ஸ்வெட்டு. நான் போட்ட மேக்கப் எல்லாம் அப்படி வலிஞ்சி ஊற்றிட்டு இருந்துச்சு. இங்கே பெருமாள் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப கரடு முரடாக கீழெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே மாற்றிட்டு இருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க, கலர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. சில்லுன்னு உள்ளே வர்றதுக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் காமாவும் இருக்குது மைண்டுக்கு. பாருங்கள் அப்பாவும் பையனும் சேர்ந்து போயிட்டாங்க, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வரோம். நாங்கள் இந்த மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆயிடுச்சு. இங்கே கீழே தான்டா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தா இங்கே அதுக்கு மேலே கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கேயாவது காற்று வந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி அடைச்சுன்னு இருக்கும். இப்படி போயிட்டு அப்படி வரணும். இந்த கோயில் போனால் ஒரு மாதிரி விசேஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்பாவுக்கு வந்து மாலைலாம் போட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வரதுனால அவங்களுக்கு தெரியும் ஆடு வெட்டுறதுனால. இந்த கோயில் எப்படின்னா பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் என்னோடய ஃபேமிலி பேர் முழுசாக சொல்லுவேன், அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். அதே இடத்துல நாங்கள் 4 பேர் ஒவ்வொரு டைம் போகும்போதும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துப்போங்க, ஃபேமிலி ஃபோட்டோவாக. இந்த டைம் வந்து பாப்பா இன்க்ளூட் ஆயிருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
எவ்வளோ வாழ்க்கை மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் 4 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கணும். செகண்ட் வந்து எங்கள் மாப்பிள்ளையோடு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மருமகனை வர வச்சாங்க. தேர்டு வந்து என்னோடய பாப்பா வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடு செஞ்சு சாமி கும்பலான்னு பார்த்தா என்னமே ஆகலைங்க. விட்டா போதும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிளம்பி வந்த பின்னாடி ஒரு அய்யனார் கோயிலில் வெளியில் இங்கே செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் சைலண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல. அதனால் எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே வந்து நாங்கள் வந்தபோது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அங்கே சில பேர் ஒரு கேங்காக ஒரு 3-4 கேங்காக வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஏற்கனவே சமைச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து கோழிலாம் அறுத்து நாங்கள் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா வேற அழுந்துருவாளோ கோயில் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா பசிக்கு அழுந்துருவா, எப்படினாலும் தாங்க மாட்டான்ட்டு. ப்ளஸ் அவள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவள் அளவே இல்லை. இங்கே வந்தா அழுந்தா. அதே மாதிரி பால் கொடுத்துட்டு இருந்தேன், இவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. எப்போ சிக்கன் சமைச்சாலுமே சரி எங்கள் டேடி தான் வந்து சமைச்சிப்பாரு. ஏன்னா எங்களுக்கு அதுதான் பிடிக்கும், எங்கள் டேடி சமைச்சாதான். இந்த வீடியோவில் நான் எடுக்கல, என்னோட தம்பி தான் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ எடுக்கிறது எல்லாமே அவனோட ஷார்ட்ஸ் தான். எப்படி அழகாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். தூரமாக தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தான். அந்த டைமில் எங்கள் அம்மா தும்பிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மா வந்து தும்பிட்டு இருந்தால என் தம்பி சிரிச்சிட்டு இருந்தான். ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க வீடியோ எடுக்கும்போது. பக்கத்தில் பாருங்கள் ஆட்டோ வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் அந்த பக்கம் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, நாங்களும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அம்மா கோயில் எது ஃபேமஸாக இருக்கோ இல்லையோ குரங்குக்கு தாங்க ஃபேமஸ். நாங்கள் சாப்பாடு செஞ்சாலே குரங்குங்க வந்துடும். பட் இந்த இடத்துல நாங்கள் 3 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுனால எந்த குரங்குமே வரல. ப்ளஸ் டாகிஸ் தான் இருந்துச்சு, அவங்க டிஸ்டர்ப் பண்ணல எங்களை. சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் டேடி. பசிங்க, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நிஜமாவே சொல்கிறேன், சாமி சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பசிக்கு ருசி அறியாதுன்ற மாதிரி 5 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா சாப்பிட்டோங்க. இன்னொன்று எனக்கு கடாய் சாப்பாடுனா பிடிக்கும். நிறைய வீடியோவில் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடு லாஸ்ட்டில் சாப்பாடு போட்டு அந்த கடாயில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை எங்கள் அம்மா கொடுத்தேன் வேணான்னு சொல்லிட்டாங்க. கடைசி நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னன்னா லாஸ்ட்டில் சாப்பிடும் போது அந்த ரொம்ப ஓடுங்கள்லாம் இருந்துச்சுங்க, எலும்புங்கள்லாம் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் மக்கர் பண்ணுச்சு. போகிற வெளில பார்த்தா அங்கே பாருங்கள் ஆட்டோலாம் எப்படி தொங்கின்னு போகிறாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸு கூட விட்டுட்டு இருந்தாங்க போல இருக்குங்க கவர்மெண்ட்டு. அது இல்லாமல் ப்ளஸ் இவங்க ஆட்டோவோ வண்டிங்க காருங்க பஸ்ஸுங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் மினி பஸ்ஸுங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் காருங்க, நான் பார்க்காத வெரைட்டி ஆஃப் கார் எல்லாம் வந்துச்சுங்க. எல்லாமே கூட்டமாக போகிறாங்க பாருங்கள். இந்த டைம் நல்லா இருக்குது பாருங்களேன், சன் அழகாக அடங்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலை உச்சியிலலாம் அப்படியே போகிற வழியில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சிக்கன் குழம்பு சாப்பிடாதனால பசி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட வந்தோம். இந்த பானிபூரிக்கார் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே கொஞ்சம் தெரியும். அப்பப்போ வருவோம், எப்போ வந்தாலுமே எங்கள் சாப்பிட்டு தான் போவோம். அப்படியே அவரே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் பானிபூரி சாப்பிட உட்காந்துட்டோம். பானிபூரி சாப்பிடலான்னால எனக்கு வயிற்றில் தனியாக ஸ்பெஷலாக ஒரு இடம் வந்துடும். சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் தம்பி வர எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தான். முகம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் நான். பானிபூரி டேடி சாப்பிடல, அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் குழந்தைய வச்சுட்டு அவர் கார்லேயே இருந்தார். எனக்கு லாஸ்ட்டில் இந்த பானியோடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசத்தோடு சாப்பிட்றது. இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாரு இந்தியன் ஆயிலில். இவர் நம்ம பானிபூரிக்காரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவரை கிளம்பி வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 7:30 போல் திருப்பத்தூர் ரீச் ஆகிட்டோம். சரி ஆற்றுக்காரை சர்ப்ரைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு போனால் அவர் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி நம்ம திருப்பத்தூர் பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வசந்தனுக்கோ பாருங்கள், இந்த பக்கம் டார்லிங்லாம் அப்படியே லைட் செட்டிங்கோட நம்ம வரவே இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த டிஜிட்டல் பாருங்கள் பிரைட்னஸாக இருக்குது. நம்ம காரை பார்த்தோன்னே கிளம்பி வந்துட்டாரு பாருங்கள். சிரிச்சுட்டே எவ்வளோ சந்தோஷமாக வராரு. என்ன பார்க்குறதுக்கு இல்லை இந்த சந்தோஷம், அவங்க குழந்தைய பார்க்குறது தான் இந்த இவ்வளோ சந்தோஷம் ஐயாவுக்கு. அப்போ கூட பாருங்கள் என்ன பார்க்கல, என்னோடய குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் பார்த்துட்ருக்காரு. மெயின் ரோட்டில் கார் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை சைடில் பார்க் பண்ண அனுப்பிச்சிட்டோம் தம்பியை. ஸோ அதுக்காக அவனுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் பாப்பா ஒரே தூங்கிட்டே இருந்தா, அதனால் அவளுக்கு தெரியல டேடி இருக்காருன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து ஒரே ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பா, ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மேடம் எழுந்துட்டாங்க பாருங்கள். ஒரே போஸ்ட் தான் பாருங்கள். சரின்னு ஒரு டீ கடைக்கு போகலாம், டீ குடிச்சிட்டு போகலாம், சாப்பிட்டது டைஜஷன் ஆகும்னு சொல்லிட்டு போகணும். ஏலக்காய் டீ இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வருவோம் எப்போவுமே. இங்கே பார்த்தா அந்த லைட் பூச்சி வந்துச்சுங்க. லைட் போட்டால் ஒரு பூச்சி வரும் இல்லைங்களா, அந்த பூச்சி வந்துச்சுங்க. ஸோ குடிக்கவே முடியல, எங்கே நிம்மதியாகவே ஒரு இடத்துல உட்காரவே முடியல. தம்பி அவன் பாட்டு அந்த பக்கம் போயிட்டான், டேடி இந்த பக்கம் வந்துட்டாரு, நான் எப்படி நின்று குடிச்சிட்டு இருந்தேன். அப்பயும் நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வேலை மேலே இருந்து வரது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போகிறது ஒரு இடம், ஆனால் கார் நிறுத்துறது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போயிட்டு தான் நிறுத்துறோம். ஏன்னா மெயின் ரோடில் நிறுத்தத்துக்கு இடமே இல்லைங்க திருப்பத்தூரில், ஃபுல்லாக 2 வீலர்ஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வரும்போது மஞ்சுநாதாச்சு கடை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
இப்போல்லாம் எங்கே பார்த்தாலுமே ஒரே லைட் செட்டிங்காகவே இருக்குது, திருவிழாவாகவே இருக்குது. ஆடி மாதம்னா இவ்வளோ திருவிழா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஊர்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பேருங்க. ஆனால் ஒரே திருவிழா தான். கெடா விருந்து தான், ஆடு வெட்டுறது தான், இல்லை கறி குழம்பு தான். ஃபுல்லாக ஸ்மெல்லாகவே இருக்குது, நான்வெஜ் ஸ்மெல்லாகவே இருக்குது. ஸோ முனீஸ்வரன் கோயிலில் தாண்டி தான் வந்தோம். அங்கேயும் நல்லா கூட்டங்க. 8:30 மணிக்கு கூட வந்து கூட்டம் இருக்குது, சாமி கும்பிட்டு போகிறாங்க. வண்டிங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நைட் கூட. ஃபைனலி ஆவாரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தா ஆவாரங்குப்பத்துலேயும் ஃபுல் லைட் செட்டிங். இங்கே 2 திருவிழாங்க எங்கள் ஊரில். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறாங்க பெத்தபள்ளி அம்மன் திருவிழா. ஃபஸ்ட்டு டைம் திருவிழா நடக்குது இங்கே. இன்னொன்று வந்து என் வீட்டு சைடு ஒரு திருவிழா நடக்குதுங்க, அங்கேயும் ஒரு திருவிழா. ஸோ ரொம்ப லைட் செட்டிங்காக ரொம்ப நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. திருவிழா லைட் செட்டிங் அதெல்லாம் பொறுத்துக்கலாங்க. பாட்டு போகிறன்ற சாக்கில் இந்த பக்கம் ஒரு பாட்டு, அந்த பக்கம் ஒரு தெருவில் இன்னொரு பாட்டுங்க. வெரைட்டி ஆஃப் பாட்டு ஓடுதுங்க. ஒன்று வந்து ஓம் சக்தின்னு பாடுது, இன்னொன்று வந்து சினிமா சாங்ஸாக பாடுதுங்க பாருங்கள். ஸோ வீட்டில் தோசை மாவுனால ஹோட்டலில் எதுவும் சாப்பிடாம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ பொடி தோசையும் சட்னியும் செஞ்சேன். அந்த சட்னி சரியாகவே அரியில் தேங்காவாக அரைச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஹாய், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்களா ரொம்ப நன்றி. நாங்களும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இனிமேல் இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோஸ் உங்களை பார்க்கணுன்னா நக்ஷத்ரா மைல்ஸ்டோன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.